ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்ங்க. இன்றைக்கி விலாகில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. எப்போவாவது டேம் கிட்ட போனோம்னா அங்கே டேம் மீன் வாங்கிட்டு வருவோங்க, நல்லாயிருக்கும். மீனை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாமுங்க. மீனை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு நான் பாதி வறுக்கிறக்கும் மீதி குழம்புக்கும் ரெடி பண்ணியிருக்கிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூனு சீரகங்க, 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டு பொரிஞ்ச பின்னாடி 3 வரமிளகா போட்டுக்கலாங்க. வரமிளகா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாங்க. பேஸ்ட்டு வேண்டாம், நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வரைக்கும் வணக்கிலாங்க. பச்சை வாசனை போனதும் நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எது வேணாலும் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் உரிச்சிட்டு நல்லா தட்டி போட்டிருக்கிறேன். வெங்காயத்தை தட்டி தான் சேர்த்தணுங்க, அரைக்க வேண்டாம். 1க்கு 2 நல்லா தட்டி சேர்த்திக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வணங்கணுங்க. 2 எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கலாங்க. புளி தண்ணி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்திக்கலாங்க. வெங்காயத்து கூட நல்லா கலக்கி விட்டுட்டு வெங்காயத்து கூட நல்லா கலந்த பின்னாடி கொஞ்சம் மஞ்சப்பொடி, 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் 2 மட்டும்தான் நான் சேர்த்திருக்கிறேனுங்க. வீட்லேயே அரைச்சிக்கிறது தான். நான் வீட்லேயே தான் அரைச்சிருவேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2மே. மிளகாத்தூள் 1 போட்டாலே போதுங்க. அதுலேயே எல்லாமே சேர்த்தி தான் அரைச்சிட்றேன். மல்லித்தூள், சீரகத்தூள், குருமிளகு, வெந்தயம் எல்லாமே கூட சேர்த்தி அரைச்சிட்றதுனால வேறு எதுவும் தனியாக போட வேண்டியதில்லை. நீங்கள் எப்படி தனியாக மிளகாத்தூள் வச்சுருக்கிறீங்க, வேறு ஏதாவது தனித்தனியாக இருக்குது அப்படின்னா போட்டுக்கோங்க. இல்லை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குதுன்னா அதுவே போதும். நான் அரைச்சிருக்கிற மிளகாத்தூள் நான்வெஜ்ஜுக்கு, வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்திக்கலாம், நல்லா இருக்குங்க. மீன் குழம்பு எப்போ செஞ்சோம்னாலும் மாங்காய் சேர்த்திட்டோம்னா நல்லா இருக்குங்க. இப்போ சீசனும் கூட நான் மாங்காய் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வெந்து வந்ததும் மீன் துண்டுகளை போட்டு 2-3 கொதி வந்ததும் இறக்கிடலாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இப்போது மீன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. மீன் பொரிக்கிறதுக்குங்க 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு மீனில் இருக்கிற ஈரப்பதமே போதும். அதுலேயே பெரட்டி எடுத்துக்கலாங்க. மீன் பெரட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே மசாலா பிரியாமல் பொரிச்சு எடுக்கும்போது மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு கோட்டிங்க்கு முட்டை சேர்த்திக்கலாம். முட்டை வீட்டில் இருந்த முட்டை தானுங்க. கோழி இவ்வளோ நாள் போட்டதில் நாங்கள் இப்போ எடுத்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 கரு இருந்ததே இல்லை. இன்றைக்கி தான் 2 கரு இருந்திருக்குது. பார்த்த ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. மீனில் மசாலா பிடிக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே இது ரெடி பண்ணி மீன் கழுவுனுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. மீன் பொரிக்கும்போது எப்போவுமே எண்ணெய் விட்டுட்டு இந்த கருவேப்பிலை போட்டு மீன் பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் மீன் குழம்பு மீன் துண்டு போட்டுட்டு 2-3 கொதி விட்ட பின்னாடி எடுக்கலான்னு சொன்னேன். மண்டை பெருசாக இருந்தது, கொஞ்சம் எலும்பு அதிகமாக இருந்ததுங்கிறதுனால 2-3 கொதி விடுறாங்க. இல்லைன்னா 1 கொதி விட்டு இறக்குனாலே போதும். சின்ன மீன்களாக இருந்ததுன்னா 2-3 கொதி விடும்போது நம்மளுக்கு மீன் கரைஞ்சிருங்க. ஃபுல்லாக எல்லா குழம்புல மீன் இருக்கிறதே தெரியாத மாதிரி ஆயிரும். மீன் பொரிச்சு எடுக்கிறது தோசைக்கல் இதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதிகமாக நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் இருக்காது. எல்லாத்துக்குமே, குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இதே மாதிரி வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விலாகில் பார்க்கலாங்க.